நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்று 685வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. கேரளாவில் பிறந்து தற்போது லண்டனில் வசித்து வருபவர். தனது 9வது வயதிலிருந்தே கர்நாடக இசையை கற்றுத் தேறியவர். தமிழ், ஹிந்து, மலையாளம், ஹிந்தி போன்ற பல மொழிகளில் பாடும் ஒரு இசப்புலமை வெளிப்படுத்துகின்றவர். இசையை தொழிலாக கொண்டு அவர் அதிகம் பாடுகின்றவர் என்று அறிய முடிகின்றது. அதாவது ராஜம் கிருஷ்ண சுவாமி அவர்களை இப்பொழுது நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் ராஜம் கிருஷ்ண சுவாமி அவர்களை. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். ஆமாம், சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு அழகிய மாலை பொழுதில் இன்றைக்கு அழகாகவும் இருக்கின்றது. அந்த வேளையில உங்களுடன் சேர்ந்து நாங்கள் பாடலால் எல்லோரும் மகிழ்க இருக்கின்றோம் இல்லையா? எல்லோரும் இந்த வேளையில மகிழ்றது ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில முதற்கண் உங்களுடைய பாடலோடு ஆரம்பிப்போமா? அதன் பிறகு பேசிக்கொண்டு போன அழகாக இருக்கும் என்று நம்புகின்றேன். உங்களுடைய ஆரம்பத்தில் ஒரு அழகிய பாடலோடு ஆரம்பித்து
நன்றி. மிக அழகாக நீங்கள் அந்த கரியோக்கோட பாடிய பாடல் மிக அழகா இருக்கு. இப்ப எல்லோ இடங்களிலும் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியாக பாடிக்கொண்டு தான் வருகின்றார்கள் இல்லையா? இதை நீங்கள் அவதானிச்சிருக்கின்றீர்களா? லண்டன்ல அது ஒரு உற்சாகமாக பாடுகின்றார்கள். அது ஒரு வரவேற்க வேண்டிய விடயம் என்று தான் நினைக்கின்றேன். ஆனா உங்களுடைய இதுல சரியா உங்களுடைய சவுண்ட் எல்லாம் சரியா? கொஞ்சம் எனக்கு குறைவாக வந்த மாதிரி இருந்தது எனக்கு. சவுண்ட் ஆஃப் அடுத்த பாட்டுல இனி பாடும்போது கொஞ்சம் கூட்டி வைக்கிறேன். ரைட். மியூசிக் எப்படி கேட்குது? மியூசிக் ஓகே. மியூசிக் ஓகே. ஆனா உங்களுடைய சவுண்ட் கீழே கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இருந்தது. அழகாக பாடி இருந்தீர்கள். அந்த சரீரம் இதெல்லாம் மிக அற்புதமாக இருந்தது. அந்த வகையில உங்களுக்கு முதற்கண் பாராட்டி. நான் உங்களை பற்றி கூறியிருந்தா கூட நீங்கள் உங்களை பற்றி எமது உறவுகளுக்கு கூறினா நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு ஆமாம் சர்வா அவர்கள் தான் திடீரென்று உங்களை சர்வா குரூப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இது அந்த பாட்டெல்லாம் பாடுற கொஞ்சம் முன்னால பாடிட்டு இருந்தேன். பட் குரூப்பா போய் பாடுறது இல்லை. முதல்ல சர்வா குரூப்ல தான் சேர்ந்து திடீர்னு ஒரு நாள் போனேன். யாரோ சொன்னாங்க, போனப்போ நல்ல ரெஸ்பாண்டா இருந்தது. எல்லாரும் நல்லா அன்பா பேசிக்கிட்டாங்க. அங்கதான் ஸ்டார்ட் பண்ண பாட்டு. நல்ல தொடக்கம் என்ற வகையில் நீங்கள் உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை எமது உறவுகளுக்கு கூறி நாங்கள் எங்களோட தொடரலாம். உங்களுடைய கேரளாவில் பிறந்தது என்று கூறியிருந்தீர்கள் இல்லையா? அப்ப அது மலையாளம் அந்த மொழியிலையும் இருக்கு. நாங்கள் உங்களிடமிருந்து மலையாள பாட்டுகளும் கேட்கறதுக்கு மிக ஆவலாக இருக்கின்றோம். மலையாளம், ஹிந்தி. அங்க கேரளால நம்ம ஜிசிஎஸ்சி வரைக்கும் ஹிந்தி படிக்கணும். பர்பஸ் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால படிச்சதுனால அங்க யூனிவர்சிட்டியிலாம் ஹிந்தி பாடுவேன். படிச்சிருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. பிராதமிக், மத்தியம், ராஷ்டிர பாஷான்னு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கோர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க டாடி. அதனால ஹிந்தி புரியும். அதுல பேசுறது கொஞ்சம் இதா இருக்கும், பட் நல்லா புரியும். பாடம் செய்வேன். இப்போ தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு இருக்கிற, அவள்கிட்ட கொஞ்சம் தெலுங்கு பாட்டெல்லாம் பாடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க அங்கதான் பிறந்து வளர்ந்தீங்க. உங்களுடைய பெற்றோர் எல்லாம் கேரளா நாட்டு மலையாள. நான் கொயிலோன்ல பிறந்தேன், கொல்லம் அங்க பிறந்தேன். அப்பா ஊருக்கு அவர் இன்ஜினியர். அதனால எவரி 3 years மாறிட்டே இருப்பாங்க. அப்போ கேரளால இந்த அர்த்தத்துல இருந்து கண்ணூர் வரைக்கும் எல்லா ஊருக்கும் போயிருக்கிறேன். டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த லாங்குவேஜ் ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். யூனிவர்சிட்டி முதல்ல அங்க படிச்சு அப்ப உங்களை திருமணம் புரிந்தவரும் இந்த அந்த நாட்டு தானா? அவர் திருநெல்வேலி, தமிழ். அப்ப உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் நீங்க தான் வந்து நீங்க செட்டில் பண்ணிக்க? 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 பேரும் இங்க எப்சத்திலே தான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. நாங்க ஏஜானால இங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியா? அப்ப உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக நீங்கள் இந்த கலைன்றது ஒரு மகிழ்ச்சி படுத்துறதானே. ஒரு பாட்டு பொழுது ஒரு இன்பமாக எல்லோரையும் மகிழ்ச்சி படுத்துகின்ற ஒரு விடயம். அந்த வகையில நீங்கள் அதைத்தான் நீங்கள் தொழிலாக செய்வீங்களா? உங்களுடைய ப்ரொஃபஷனல் அதுதானா? எங்க கூப்பிட்டாலும் போய் பாடிட்டு இருக்கோம். கூடுதலா மோஸ்ட்லி அந்த பக்கம் தான் நிறைய நம்ம ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஸோ எது ஃபங்க்ஷன்னாலும் அவங்க கூப்பிடுவாங்க. அப்போ அங்கே போய் நாங்கள் 2-3 குரூப் எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து கார்ல போய் பாடிட்டு ராத்திரி 1 மணி 2 மணி ஆகும். பட் என்ஜாய். அப்படியா? நல்லதான் இல்லையா? அப்ப நீங்கள் அங்க யாரிடம் நீங்கள் உங்களுடைய கர்நாடிக் இசையை பழகினீங்கள்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. VTK பாகவதர்னு ஒரு மேக்கப் சினிமா மேக்கப் ராமதாசன், அவருடைய கசின். அவரை நாங்க இருந்த ஒரு சின்ன ஊர் மூணாறுங்கிறது. அந்த ஊர்ல அவரை கூப்பிட்டு 3 வருஷம் அவரை அங்க தங்க வச்சு. ஏன்னா அங்க எல்லாம் ரொம்ப அந்த பெரிய சிட்டிஸ்ல தான் அந்த கர்நாடிக் கத்துக்கிறதுக்கு முடியும். அதனால இவரை மெட்ராஸ்ல இருந்து வருத்தி 3 years அவரு மூணாறுல தங்கி, அவருக்கு ரூம் எடுத்து கூட தங்கி எனக்கு சொல்லி கொடுத்து அப்படி ஒரு 3 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் பின்ன ஊர் விட்டு ஊர் வந்தனால பின்ன தொடர முடியும். ஆனா அந்த பேஸ் இருக்கு. அதனால எந்த பாட்டு கொடுத்தாலும் ஒரு 15 நிமிஷத்துல கத்துக்கிட்டு பாட முடியும். அந்த ஞானம் ஆண்டவனுடைய ஒரு அந்த இது இருக்கிறதா? அது ஒரு பெரிய நல்ல ஒரு வரம்பு தான் நினைக்கின்றேன். அந்த வகையில நீங்க நல்ல அழகாக தமிழ் பேசுகின்றீர்களானே. நீங்கள் மலையாள கேரளால பிறந்தன்னு சொன்னீங்க. அதனால இருந்தாலும் வீட்டுல தமிழ் பேசணுங்கிற மாதிரி அப்பா அம்மா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா. ஏன்னா அவர் ஒவ்வொரு ஊரா மாறிக்கிட்டு இருப்பார். அதனால எல்லா லாங்குவேஜும் நாங்க கத்துக்கணும். அவர் டாக்டர், ரிட்டையர்ட் ஆயிட்டார், ஜிபியா இருப்பாரு.
அவரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட அதுல கிளியரா தமிழ் வந்தது. அதுக்கு முன்னால மலையாளம் மிக்ஸ் பண்ணி தான் பேசிட்டு இருந்தேன். ம்ஹ்ம். அப்ப நீங்கள் எல்லா படம் எல்லாம் பார்ப்பீங்க. அப்படித்தானே? தமிழ் படம் அப்ப ஒண்ணுமில்ல. எல்லா ஹிந்தி படம், மலையாள படம் எல்லாம் பார்ப்பீங்க. நிச்சயமா. அழகான இனிமையான குரல் உங்களோடது. அதுதான் எனக்கு நல்லா கவர்ந்தது. அது மற்றது ஒரு மேகமே, பூ மேகமே ஒரு ராகம். கிட்டத்தட்ட தமிழ் மாரி தான் இருக்கிறது. அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லையா? அப்படியா? அந்த சொற்பதங்கள் எனக்கு அப்படித்தான் விளங்கிச்சுது. ஆமா. சரியா நான் சொல்றது? அது என்ன கருத்து என்ன? வானம் வானம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, மலையாளத்துல மானம்னு சொல்லுவாங்க. வானம். ஓ! ஓஹோ! கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கு. எழுத்து தான் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசுறது நான் தமிழ்ல தான் லிரிக்ஸ் எழுதிட்டு போவேன் பாடுறதுக்கு நோட் புக்ல. பட் அந்த அப்படியா? எல்லாம் கொஞ்சம் உருண்டையா தவிர, ஏன்னா ஐ யூஸ் டு மலையாளம், அதனால அந்த தமிழ் அப்படி சுத்தமா எழுத தெரியாது. அதை வேற யாருக்கும் வாசிக்க முடியாது, எனக்கு தான் வாசிக்க. ஓகே, ஓகே. அதான் இது இப்ப தெரிஞ்ச பாட்டுண்டா இது எனக்கு பூமுகமே நான் சொல்றது சரியா தெரியல. அப்படித்தான் எனக்கு விளங்கிச்சது. கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளுக்கும் அப்படி விளங்கி இருக்கும். மற்றது எனக்கு ஒரு கேள்வி வந்தது. இப்ப நீங்கள் வந்து மியூசிக்க உங்களுடைய போன்லயே போட்டுட்டு நீங்கள் பாடுறீங்க. இப்ப எல்லோரும் அதை செய்யலாமா? இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஆக்களுக்கு நாங்களும் பாடணும்ன்ற ஒரு ஆசை வரும். வச்சிருக்கிறேன். அது வந்து போனோட கனெக்டடு. அப்ப இதை ஆன் பண்ணி விட்டுட்டு நான் இதுல போட்டேன்னா அதுல போய் கனெக்ட் பண்ணி மியூசிக் அது கேட்குது. அப்படித்தான் நான் ரிஹர்சல் பண்ணிட்டு வீட்டுல. விளங்கியில ஒரு திரும்ப சொல்லுவீங்களா? மன்னிக்கவும். ஸ்பீக்கரு ஸ்பீக்கர் இதை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா இது வந்து இந்த போனோட கனெக்ட் ப்ளூடூத்ல கனெக்டடு. ஸோ இதை ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணிட்டு நம்ம பாட்டு என்ன பாட்டு சிமியூல்ல போய் தான் பாட்டு எடுப்பேன் நான். சிமியூல்ல அந்த மியூசிக்கை போட்டுட்டு அமர்த்தி விட்டுட்டேன்னா ஐ கேன் ஹியர் ஃப்ரம் ஹியர் சவுண்ட் வழி வரும். இதுல மைக் வச்சிருக்கிறேன் நான், பெரிய மைக். அது இதுல போட்டா எப்படி வருமோ தெரியல, எடுத்து காட்டுறேன். ஓ ஓ இத வச்சுதான் நீங்க மேட வழிய பாடுவீங்க இல்லையா? அப்படியா? ரிஹர்சல் பண்ணுவோம். இதை சிலப்போ இதை ஆன் பண்ணி பாட்டு போட்டா கொஞ்சம் இதுல சவுண்ட் வரும் நல்ல. ஆமா, போகிற மாதிரி இருக்கும். அதனாலதான் தனித்தனியா யூஸ் பண்ணும். ஓ ஓ அதுலயே மியூசிக் பார்க்கலாமா? தெரியல, என்ன தெரியல. Battery 70%. Connected to Rajan's iPhone. இல்ல இப்ப நான் என்னென்றால் அதை அறியறதுக்காக வேண்டிதான் கேட்டேன். இப்ப கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இதே நாங்களும் செய்யலாம் தானே சொல்லி அதுக்காக. So many type of speaker இருக்கு, அதுல போட்டீங்கன்னா you can hear it. நான் ரிஹர்சல் பண்ணும்போது இதுல பாடும்போது கொஞ்சம் ஐ டோன்ட் நீட் டு ஸ்ட்ரெயின் டூ மச். ஸ்ட்ரெயின் பண்ணாம இதுல மியூசிக் வர்றதுனால அதனால ரிஹர்சல். பாட்டுக்கெல்லாம் எல்லா பாட்டுக்கும் ரிஹர்சல் கிடையாது. சில இப்போ ப்ரோக்ராமுக்கு 2 வாரத்துக்கு முன்னால they will call to. இப்போ சாட்டர்டே இங்க நியூ மாடல்ல ஒரு ப்ரோக்ராம், ஒரு கெட் டுகெதர். ஒரு 7-8 பாடு நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. நாங்க 20 பேர் இருக்கிறோம், மாத்தி மாத்தி பாடுறோம். இப்ப அதிகம் அப்படித்தான் செய்யறாங்க இல்லையா? அதிகம் நாங்கள் போற நிகழ்ச்சிகள்ல எல்லாம் தாங்களே இயக்கி பாடுகின்ற ஒரு தன்மை, அது ஒரு சந்தோஷமாக இருக்கணும். எல்லோரும் தங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது இல்லையா? அந்த வகையில உறவுகள் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்க பாட கத்துக்குவாங்க. சோ இப்ப நாங்க பாடும்போது அது மாதிரி பாட தெரியாதவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம் எப்படி பாடுறது. சொல்லி கொடுப்பீங்க. அப்ப அவங்க கொஞ்சம் முன்னுக்கு வந்துருவாங்க பாடி பாடி.
அப்ப இந்த இதுல எத்தனையோ பாடல் பாடுற ஆக்கள் இப்ப இது நிகழ்ச்சிகள் செய்கிற ஆக்கள் பாடல் செய்யக்கூடிய ஆக்கள் எல்லாம் இருப்பாங்க. இப்ப உதாரணமா எங்களுக்கே ஆசையாக இருக்கிறது என்ன, நீங்க பாடும் பொழுது கேட்க பாடக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் அவர்கள் தாங்களே செய்து பாட்டி வீட்லயும் பாடலாம், ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரியும் பாடலாம் தானே. அந்த வகையில தான் உங்களுக்கு கேட்கிறேன். உங்களிடம் இங்கே இங்கே இன்று உங்களிடம் பாடலை கேட்கிறதா எங்களுடைய முக்கிய நோக்கம். ஏனென்றால் அப்ப தொடர்ந்து உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களோ இல்லாட்டா உங்களை அந்த இங்க வந்து லண்டன்ல தான் நீங்கள் பாடல்களை தொழிலாக செய்கின்றீர்களா, இல்லாட்டா இப்ப அங்கேயும் உங்களுடைய பேரெல்லாம் மற்றது இந்தியாவிலேயும் பாடினீங்களா? இல்ல, யூனிவர்சிட்டி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், யூத் ஃபெஸ்டிவல் பாடி இருக்கிறேன். மேரேஜுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வி கேம் டு இங்கிலாந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு கோயில் பஜன் பண்ணும்போது தான் ஒரு 4-5 குரூப் என்ன செலக்ட் பண்ணி அப்படித்தான் ஒரு 25 இயர்ஸா பாடிட்டு இருக்கேன். அப்ப நீங்க பஜனை அதுகள் எல்லாம் செய்வீங்க. சினிமா பாடலை விட கர்நாடிக் இசையும் நீங்கள் செய்வீங்க தானே? அப்ப பட் எனக்கு கூடுதலா சினிமா பாட்டு தான் பிடிக்கும். எனக்கு கர்நாடிக் உட்காந்து கீழே எல்லாம் இருந்து பாடக்கூடியது இல்லை. வீணையும் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். இப்ப வீணையும் பிகாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆனால கீழே எல்லாம் இருக்குது கஷ்டம். வீணையெல்லாம் வச்சு சேர்ல உட்காந்து பாடனா நல்லா வராது. அதெல்லாம் விட்டுட்டேன். இப்ப பாட்டு மட்டும். அதோட இப்ப இன்றைய காலகட்டத்துல மக்களும் நல்லாக சினிமா பாடல்களை ரசிக்கிறார்கள் இல்லையா? நேற்று கூடியிருந்தார்கள் சரோஜா தேவி காலமாக்கி. எல்லோருக்கும் சரோஜா தேவியில விருப்பம். அப்ப அவ பாடிய பாடல்களை பாடுற மாதிரி நேற்று முன்தினம் எனக்கு அறிவித்திருந்தார்கள். அப்படி சரோஜா தேவியில உங்களுக்கும் விருப்பமா இருக்குன்னு தானே? கட்டாயம், நிச்சயமா. சரோஜா தேவி அந்த காலத்துல சரோஜா தேவி அந்த எம்ஜிஆர் தான் என்னோட ஃபேவரட் ஸ்டார்ஸ். அவங்க படத்துல உள்ள பாட்டு எல்லாம் தெரியும், எல்லா பாட்டும் நல்லா பாடுவீங்களா? அப்ப நீங்கள் அவருக்கு என்று நாங்கள் ஒரு அஞ்சலி செய்யணுமா? போல அவரோட பாடல், அவ படத்துல நடித்த ஒரு பாடலை பாடினா கூட எல்லோரும் ரசிப்பார்கள் என்று நம்புகின்றேன். வணக்கம். தெரியுதா? தெரியுது. சர்வா சொல்லுங்க. அவண்ட குரலை கேட்டாலே அது எனக்கு சரோஜா தேவின்ற பாட்டு கேட்க என்னவோ இந்த நாங்க தியேட்டர்ல இருந்து படம் பார்க்கிறோம் போல இருந்தது. ஸோ இட் வாஸ் ஸோ நல்லா இருந்தது. அவண்ட குரலைத்தான் நாங்க எல்லாரும் மெச்சுறோம். நாங்க மெச்சுறாங்க. ஆனா அவ உங்களை சொல்லல அவ டான்ஸும் ஆடுவாங்க. பரதநாட்டியம் படிச்சவா, இந்தியால இருந்திருந்தா கட்டாயம் பரதநாட்டியமும் படிச்சிருப்பா. கர்நாடக இசை படிச்சவ, மற்றது வீணை படிச்சவன்னு சொன்னா இப்ப டான்ஸும் இதுல வந்து ஆடி காட்ட முடியாதானே அவன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இல்ல நான் சும்மா சொல்றேன். அவ டான்ஸும் ஆடுவா, அந்த பாவங்கள் எல்லாம் சொல்றவ, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு எங்கட குரூப்புக்கு நாங்க இதன்னைக்க வந்த தானம் அட்வைஸ் பண்றவன். நல்லா அப்ப நீங்களும் ஒரு டான்ஸ் ரெண்டபடியா உங்களுக்கு நல்லா ஒத்து போகுது போல எனக்கு. அவளோட எனக்கு நல்லா இதன்னு இந்த பாட்டு, அவன் பாட்டு எப்ப வந்தாலும் கொஞ்சம் அவ என்னண்டா கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவ, வாரது கஷ்டம், வந்தாண்டா அவ விட மாட்டோம். பாடுங்கோன்னு சொல்லிக்கொண்டே இருப்போம். அவற்ற ஹஸ்பண்டும் டாக்டர், வெரி குட். வார நாட்கள்ல எங்களுக்கு அட்வைஸ் பண்றவர், ஒன்றை பற்றி சொல்லுவார், எங்களுக்கு எல்லாம் கதைப்பார், நல்லா சொல்லுவார். அவன் பர்த்டே பார்ட்டி இப்போ 4 or 5 years ago அவள் இந்த பிள்ளைகளே வந்து மகனும் மகளும் எல்லாரும் வந்து பெருசா வச்சவேல் எங்கட குரூப்ல பர்த்டே பார்ட்டி. எஸ், அப்படி எல்லாம் சேர்ந்து செய்வினம் எல்லாம். அதோடைய we are very happy with her.
அவப்பட சேர்ந்ததுன்ற உண்மையாக தான் நீங்க கூறுவதில் நீங்கள் நீங்க சொல்லித்தான் நாங்கள் அறியவில்லை. இப்ப அவண்ட பாடலை நாங்க கேட்கும் பொழுதே மிக அருமையாக நல்ல குரல். அதான் நீ சொன்ன, நீ அங்கேயே சுசீலாவே பாடின மாதிரி இருந்தது அந்த அவளோட இனிமையான குரல். அது எல்லாருக்கும் இருக்காது. குயில் போல என்ன இப்படி வெகுவான என்ன இனிமையான குரல். அது அந்த அழகு வேணும். என்ன ஒரு பாடல், ஒரு ஆசிரியர் கட்டாயம் அந்த இசையின் நுணுக்கங்களும் அந்த இசையோட அந்த இனிமையும் வேணும் இல்லையா? இருந்தாதான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ரசிகர்கள் ரசிச்சோம். நல்லா இருந்தது. அவருக்கு உடனே நான் சொன்னேன், வாழ்த்துக்கள், நீங்க தொடர வேணும். இந்த இப்படியும் இருந்து நீங்க தொடர்ந்து அதை பாடுறது அந்த பிராக்டிஸ் தான் நான் நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு நீங்கள் அதை தினமும் பாடி பாடி அந்த வாய்ஸ் உங்களுக்கு அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுன்றது என்னுடைய கருத்து. மிக அருமையானது. மிகவும் அன்பா எல்லாரோடையும் பேசுவா, எல்லாம் நல்லா இதன்னுவா, எல்லாம் நல்லா செய்வா. அவ தண்ட சுகத்தையும் பார்த்து கொள்ள வேணும்னு நாங்க சொல்றது. அவ தண்ட சுகத்தை பாக்குறது கொஞ்சம் குறைவுதான். நெடுகாலம் டாக்டர்கிட்ட போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லுவான். நான் நல்லா சொல்லுவேன், நீங்க முதல்ல கூட சுகத்தை சுகம் இருந்து என்ன சித்திரம் வரைகிறதுக்கு சுகர் வேணும். என்ன நீங்க எனக்கும் பாடி ஆடி காட்டுறதுக்கு உங்களுக்கு முதல் சுகமா இருக்கணும். நீங்க அது கொஞ்சம் குறைவுதான். டாக்டரை வீட்டுல வச்சுக்கொண்டு அது செய்து இது செய்து ஐயோ இன்றைக்கு எனக்கு இதுல நோவுது அதுல நோவுது அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பான். நான் சொன்னேன், நீங்க சுகத்தை பார்க்க வேணும். ஏன்னா உண்மைதானே பாச்சு. அவவே சொன்னா 1-2 மணிக்கு தான் வீட்டை வாராண்டு. அப்போ ஒரு வயசுக்கு நாங்க அதுக்கு தகுந்தபடி இருக்க வேணுமோ இல்லையா? அதுதான் சர்வா மிஸ் மாதிரி அவ வெள்ளனையே இப்ப நித்திர தூங்கிடுவா. அது மாதிரி இருக்கும். நானுங்க போன் அடிச்சு அவ இருக்க மாட்டா, அவ நித்திர தூங்கிடுவா. அவ அதே மாதிரி கூடுதலாக ஓய்வெடுக்க வேணும். அது ஒரு வயசு வர விட்டிக்கு ஓய்வெடுக்க வேணும் தான் நான் சொல்லுவேன். என்ன இப்ப எந்த நேரமும் ஓடி போய் கட்டுறேன். நான் உண்மையா தான் நீங்க சொல்றேன். நான் வெள்ளனா படுத்துறேன். ஆனா வெள்ளனை ஒழும்புவேன். 4-5 மணிக்கு ஒழும்பிடுவேன். ஒழும்பி செய்ய வேண்டிய அது செய்திருவேன். இல்ல நான் சும்மா சொல்றேன். ஆனா வெள்ளனை படுத்துறேன் நான் தான். நான் ஒரு பாட்டு பாடட்டேன். பாடுங்க. ஓ சொல்லுங்க, அவட்ட கேளுங்க. நான் பாடினா சகிப்பாக உண்டு. முக்கியமாக பாடல்கள் இல்ல, அவ பாடலை கேட்டு எல்லோருக்குமே பாடக்கூடிய ஒரு ஆவல் உண்டு எழும்பி இருக்கிறது தானே. அது நிச்சயமாக வந்திருக்கும். நீங்க மாத்திரம் இல்ல, கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் பாட விரும்புவார்கள். அதுக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்கின்ற உற்சாகப்படுத்துறவ சொல்லி தருவா, இப்படி செய்யுங்க அப்படி செய்ய. ஆனால் நான் அவக்கு பிள்ளையோ சரியோ தெரியா, என் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். நான் கரோக்கைய என்கரேஜ் பண்றேன் இல்லை. ஏனென்றால் இங்க எத்தனையோ பேர் வயலின் படிச்சிருக்கணும், மிருதங்கம் படிச்சிருக்கணும், எத்தனையோ பேர் பிள்ளைகள் எல்லாம் இப்பயும் கிளாஸுக்கு போகுதுகள். இதுகள் இப்ப இப்படி இந்த நிகழ்ச்சிகளுக்கு கட்டாயம் கரோக்கே தேவைதான் இல்லையென்று சொல்லல, எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வரையலாது. ஆனால் பெரிய மேட நிகழ்ச்சிகளுக்கும் இப்ப கரோக்கையே வைக்கணும். அது யார் நாங்க என்ன சொல்றது, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஸ்கூல் வைக்குது. மிருதங்கத்தை வாசிங்கோ, வயலின வாசிங்கோ, வீணைய வாசிங்கோ. ஏன் இந்த பாடல்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்க கூடாது? இல்ல நான் சும்மா சொல்றேன். அவைகளுக்கு என்ன நினைக்கிறீங்க ராசா? 3 லைவ் பண்ணுவேன். லைவ் மியூசிக் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ஒரு 3 ஷோ பண்ணிருக்கேன். இந்த வருஷமே 3 ஷோ பண்ணேன். வெரி குட் வெரி குட். பியானோ எல்லாம் இருக்கு, ஒரு 7-8 வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னால இந்தியால இருந்து நிகில்னு ஒரு ஆள் வந்திருந்தாரு, ஒரு சிங்கர், சினிமா பாட்டு. அவர் கூட நாங்க பாட்டெல்லாம் பாடணும். நான் பாடின அவருக்கு ரொம்ப பிடிச்சு. லைவ் மியூசிக்கா? லைவ் மியூசிக் வெரி குட். I encourage that ராசா. அது இஸ் வெரி குட். And we are giving chance to them also. அதை விட அது ஒரு கொஞ்சம் என்ன கூட இதா இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? நான் இது கூடான்னு சொல்லல, ஆனா இப்படி நிகழ்ச்சிகளுக்கு வீட்டுல வைக்கிற பார்ட்டிஸ் அதுகளுக்கு இப்படித்தான் பாடலாம். அது ஆனா அவர்களுக்கும் நாங்கள் ஒரு
இது குடுக்கணும், இடம் குடுக்கணும்ன்றதான் சர்வாமா சொல்றான்னு நினைக்கின்றேன். ஏனென்றா ஓ அதுக்குத்தான் இவ்வளவு அவர்கள் படிச்சு இசையெல்லாம் படித்தவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். இசை அந்த நாங்களும் கொடுக்க வேணும் என்ன நிச்சயமாக. சரி, அதுக்காக நீங்கள் தான் இன்னும் சொல்றேன். சாந்தினியும் வந்திருக்கிறாங்க. பாடலாசிரியர் சில நேரம் பாட விரும்புவான்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு வரேன். ஓகே எல்லாரும் சின்ன பாட்டு அவ ராஜம் என்னும் அவரோட பாடல்கள் கேட்க வேணும். ஆனபடியே நீங்க ஒரு சின்ன பாடும். ஓகே ராசா. அலை பாயுதே கண்ணா, அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே, உன்னானந்த மோகன வேணு காணமதில் அலை பாயுதே கண்ணா, உன்மனம் அலை பாயுதே, உன்னானந்த மோகன வேணு காணமதில் அலை பாயுதே கண்ணா, நிலை பெயராது சிலை போலவே நின்ற, நிலை பெயராது சிலை போலவே நின்ற, நிலை பெயராது சிலை போலவே நின்று நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரா, நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரா, என் மனமலை பாயுதே கண்ணா. சரி, நீங்க மெட்டேலுக்கும் சான்ஸ் கொடுங்க. நன்றி நன்றி. நீங்கள் இவ்வளவு ஒரு துணிவாக வந்து பாடுறத ஒரு முக்கியமானது ராஜமாமா தான் சொல்ல வேணும். என்ன எப்படி அவ பாடினாண்டு உங்களோட இதை எடுத்து போட்டு சொல்லுங்க. உங்களோட இது இல்ல என்னடா நான் டான்ஸ் படிச்ச போல பாட்டும் படிச்சேன், அவ்வளவுக்கும் படிச்சேன் நான். ஆனா எனக்கு இந்த டான்ஸ்ல எல்லாரும் என்ன கூட கூட ஊக்குவிச்சு அந்த பாட்டுல கொஞ்சம் கர்நாடக மியூசிக் படிச்சேன் நான். ரெண்டபடியா எனக்கு இப்ப எல்லாரும் வச்சோம், ஏய் நீ படிக்க உனக்கு நல்லா படிக்கிற படி அதுதான் இப்ப கொஞ்சம் பாட்டையும் கொஞ்சம் துவக்குறார். ஏன்னா எல்லாரும் டான்ஸ் 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 பேச்சு 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 கண்டு நான் எல்லாத்தையும் நடத்துறபடியா என்னை அதுல முன்னுக்கு தள்ளி 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 விட்டுட்டு இந்த பாட்டை விட்டுட்டு என்னோட அதான் நான் நினைச்சேன். நான் இனி நானும் கொஞ்சம் வந்தாலும் பாடையும் வேணும். என்ன சொல்றீங்க? நன்றி. நீங்க ராஜமாமா என்ன அவட பாடலை பற்றி சொல்லி நீங்களும் ஒரு பாடலை பாடி நாங்கள் சாந்தினி இருக்கிறா நன்றி ராசா. எனக்கு நன்றி நன்றி. இல்ல நல்லா பாடி கர்நாடிக் எப்படி படிச்சேனா ராஜா? நல்லா இருந்ததுமா. கர்நாடிக் பேஸ்ல தானே நல்லா எழுத்து பாணி நல்லா இருக்கு. ஓகே நன்றி. நவ சொல்லிட்டா கர்நாடிக் இது படிச்சவ நல்லா இருந்தது. அது உற்சாகமா வந்து பாடுறதும் இருக்குதானே இல்லையா? அது ஒரு கலை தானே அது. நன்றி. சாந்தினி, உங்களுடைய கருத்தை சொல்ல விரும்புறீங்களா? இனிய உற்சாக வணக்கம் அக்காவுக்கும் இன்று விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ராஜம் கிறிஸ்டினா அவர்களுக்கும் சர்வாஜினியாவா இணைந்திருக்கிறார் அவருக்கும் எனது வணக்கம். இயக்குனர் அவர்களுக்கும் வணக்கம். இன்று நல்ல ஒரு பாடகின்ற பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சர்வாமாவும் நல்ல ஒரு அழகா பாடியிருந்தீங்க சர்வாமா. இப்படி உங்களை போல ஆக்கள் எல்லாரும் பாடைக்க எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். இந்த வயதுல இப்படி பாடிக்கொண்டிருக்க நாங்கள் இன்னும் பாடணும், உங்களை விட வடிவா பாடணும்ன்றது விருப்பம் எங்களுடைய எண்ணமா இருக்குது. கிருஷ்ண அவர்கள் வடிவா அழகாக கரோக்கி இசையோடு பாடிக்கொண்டிருக்கிறார் தனது பாடல்களை. நல்ல சின்ன பிள்ளையில நீங்க விரும்பி படிச்ச பாட்டு எது கிருஷ்ணா? நீங்க நான் சின்ன பிள்ளையில படிச்சது மலையாளத்துல ஒரு பாட்டு பாடுவேன், மாதாவுடைய பாட்டு. அது நான் கன்னடத்துலதான் படிச்சேன். அதனால ஜீசஸ் பாட்டெல்லாம் நிறைய பாடுவேன். நான் முதல்ல ஸ்டேஜ்ல பாடினது சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. நல்ல பாடல், அந்த பாடல் நல்ல பாடல். ஆமா 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 ஆமா. நீங்க இது இப்ப உங்களோட விருப்பத்தோட நீங்க இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீங்க.
வேறு பாட்டோட வேறு இதுகளும் ப்ரோக்ராம்களும் செய்வீங்களா? தனியா பாட்டு தான் மட்டும் ப்ரோக்ராமா செய்வீங்களா? தனி பாட்டு ப்ரோக்ராம் தான். இந்த 2-3 லேடிஸ் குரூப்ல சேர்ந்திருக்கிறேன். அங்கே போய் எக்ஸசைஸ், பிங்கோ விளையாடுறது. I like ஓகே. that. அதான் சர்வாமா உங்களோட இணைஞ்சிருக்கிறா. ஆமா. அவங்க கூட தான் முதல்ல நான் சேர்ந்தேன். அதுக்கப்புறமா ஓகே 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 சந்தோஷமா இருக்கிறது. அவன் எங்களை ஆக்டிவிட்டி வச்சிருக்கணுமே, நான் ஒரு ஆக்டிவா வச்சிருக்கீங்க தான் நாங்கள் சுழண்டு கொண்டிருக்கீங்க தான் எங்களோட இருக்கிறவையும் சேர்ந்து சுழண்டு கொண்டிருப்பினோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறீங்க. அப்ப நீங்க டான்ஸுக்கு பாட்டு பாடுவீங்க கிறிஸ்டின், அவ சர்வாமா டான்ஸ் ஆடுவோம் குரூப்ல அப்படி செய்யற நீங்களோ? பண்ணதில்ல. பாட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். அங்க 2-3 வேற டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களுக்கு 2-3 சாங்ஸ் எல்லாம் நான் முன்னால சின்னதுல ஆடின டான்ஸ் எல்லாம் எனக்கு இந்த 2 நீ ஆபரேஷன் பண்ணனால ட்விஸ்ட் பண்ண முடியாது. அதனால yeah. ஓகே அவங்கள்ட்ட என்னென்ன பாட்டு நல்லது. லீலான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் 2-3 பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து அதை ஆடுறாங்க அவங்க. சரி சரி சரி. ஆமா உங்களை நினைக்கிறேன் உங்களுக்கு இப்ப நீங்க இடைக்கால பாடல்கள் தான் இப்ப படிச்சு கொண்டு வந்தீங்க. பழைய கால பாடல்கள்ல ஆர்வங்கள் கூடவா, இடைக்கால பாடல்கள் ஆர்வம் கூடவா? பழைய பாடல்கள் தான் பிடிக்கும். நிறைய வார்த்தைகள்லாம் அழகா இருக்கும், மியூசிக் லைட்டா இருக்கும். இப்ப ரொம்ப மியூசிக் பாடுறது கத்தி பாடுறது துள்ளல் பாடல்கள், இப்பொழுது வருகின்ற துள்ளல் பாடல்கள்ல பிடிப்பது ஒன்று கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. ஆனா நீங்க அழகாக பாடிக்கொண்டிருக்கிறீங்க. இன்னும் 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 உங்களது அந்த பாடல்கள் முயற்சிகள் இன்னும் இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும், அதற்கு ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். உங்களுக்கு வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் சர்வாமா. உங்களை இந்த நேரத்திலும் சாரியோட இந்த நிகழ்ச்சியில வந்து இருக்கணும் என்று சாரியோட வந்து இருக்கிற அழகாக இருக்கிறது. அழகாக இருக்கிறது. அதான் நானும் சொல்ல நினைச்சேன். இல்ல அது சந்தோஷம் தானே இல்லையா? இல்ல இல்ல வீட்டுல இருக்கிறேன் தானே சும்மா ஓடி போய் இருப்போம்னு நினைக்காம இல்ல சாரி எடுத்துட்டு வந்து. நான் உங்களுக்கு சாரி, நீங்க நான் 20 வயசு துறக்கம் ஸ்கூல்ல படிப்பிக்க போனேன் டீச்சரா, மாண்டசூரி டீச்சர். அப்ப துறக்கம் சாரி உடுத்து இன்றைக்கு வரைக்கும் சாரி தான். காலம் ஒளிம்பினோட நைட் கவுனை கழிச்சிட்டு குளிச்சுட்டு சாரி உடுத்தனண்டா பின்னி படுக்க போய்க்கதான் கழுவிட்டு குளிச்சுட்டு நைட் கவுன் போடுவேன். ஒரு கனி வந்திருக்கிறா போல் தெரிகிறது. அதுக்கிடையில எனக்கு ராஜத்திட்ட ஒரு ஹிந்தி பாட்டும் உண்டு. அவளோட வாயில கேட்கறதுக்கு ஹிந்தி பாட்டும் எனக்கு விருப்பம். அதிகமாக ஹிந்தி சாங்ஸ் அதில் கேட்கிறேன்னா அதுக்கிடையில கனி உங்களுடைய கருத்தை ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்களும் பாட போறீங்களா? நல்லா பாடுவா. வணக்கம் வணக்கம். ஆக்சுவலா வந்து நான் அவ்வளவு ஃபேஸ்புக்ல பார்த்தேன், லைவ்ல போகுது அப்படின்னு தான் ஓடி வந்தேன். நான் அம்மா பார்த்தேன்னு ஓடி வந்துட்டேன். எங்கட நான் எல்லாம் அவங்களோட ஃபேன். சூப்பரா படிக்கிறேன் இந்த ஏஜ்ல. முதலா பாக்குறேன். ஓ ஆக்சுவலா நாங்க என்னமா பாடுங்க பாடுங்க. நான் படிக்கிறேன். சிச்சி நான் அவங்கள்ட்ட பாட்டு கேட்க ஓடி வந்துருக்கேன். அவளோட பாட்டு. ஆமாம், எனக்கும் ராஜம்மா அவளோட பாடா. இது அவளோட ப்ரோக்ராம் தானே, நீங்களும் பாடலாம். ஆனா அவளோட இருந்து ஒரு ஹிந்தி அவட்ட நாங்க கேட்போம் மேக்ஸிமம். நாங்க வாரம் படிக்கிறோம் ராவல். ஹிந்தி பாட்டு படிங்க. Thank you. Oh, lovely. Okay. Very nice. ஹிந்தி பாட்டு கேட்டுக்கிறேன் கூட. நெக்ஸ்ட் டைம் அவளை பிடிச்சிருவோம் ஹிந்தி பாட்டு. நன்றி நன்றி. மிக எங்களுக்கு விளங்க இல்ல, ஆனா ஈஸிய மொழி தேவையில தானே இசைக்கு ஈஸிய மொழி தேவை. அந்த வகையில போது சும்மா ஹோட்டல்ல எல்லாரும் இங்கிலீஷ் பாட்டு பாடினாங்க. என்கிட்ட அந்த ட்ராக் இருந்தது. சோ அந்த ட்ராக்க போட்டு இந்த பாடினோன்னு 3 தடவை பாட வச்சேன். திருப்பி பாஷை தெரியாது, பட் டியூன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஹமிங் அதுல நல்லா இருக்கு, அழகு. என்னென்ன நானும் அதிகம் ஹிந்தி பாடம் ரசித்துக்கு அதிகம் இந்த பாடல்கள் கேட்கலாம். ஆனா எங்களுக்கு நேரம் நெருங்குவதால் திரு நடாமோகன் அவர்கள் 9 மணியாக எல்லாரும் சேர்ந்து சின்ன பாப்பா பாட போறீங்களா? எல்லாரும் கோரஸா? சரி, ஓகே. அப்ப நீங்களும் சேர்ந்து படிச்சா நான் பின்னால கிட்டார் வாசிச்சு கொண்டிருக்கேன்.
வெரி குட் வெரி குட். சந்தோஷமா ஒரு இருக்கு ஒரு இல்லையா? ஒரு ஒரு 4 வரி சின்ன பாப்பா பாடுங்க. ஏன்னா அவருக்கு சின்ன வயசுல ஆசை இருந்தபடினால பாட வரி தெரியாட்டி லா 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 போடுங்க. ஓகே ஓகே ரைட் ரைட். அப்போ நவஜோதி நீங்கள் மியூசிக் டைரக்டர் 3 2 1 சொல்லணும். ஓகே 3 2 1 ஸ்டார்ட். சொல்லலாம். சின்ன பாப்பா பாப்பா சின்ன பாப்பா பாப்பா என்ன செல்ல பாப்பா. அம்மா சொல்லிக் கொடுங்க, நாங்க படிக்கிறோம். ஆமா, அவட வேற. நல்ல பாப்பா சின்ன பாப்பா என்ன செல்ல பாப்பா சின்ன உனக்கு சீனி மிட்டாய் வாங்கி தரணுமா கிழக்கு சட்டை சிரா பொம்மை பலூன் வேணுமா கண்ணாம்பூச்சி ஆட்டம் சொல்லி தரணுமா கலகலன்னு பேசிக்கிட்டு என்ன பாருமா செல்ல பாப்பா. கேட்டீங்க. சூப்பர் சூப்பர் நல்லா பாப்பா இருக்கு. ரெண்டும் படிச்சிருக்கிறாங்க இப்ப பாட்டு, சின்ன பாப்பா பாட்டு. நல்ல பாட்டு. சிறப்பாக இருந்தது. எனக்கு அது ஆரம்பத்தில் தவற விட்டுட்டேன். நீங்கள் பார்த்து உங்கள் ப்ரொஃபஷன் என்ன? உங்கள் ஹஸ்பண்ட் டாக்டர் என்ன சொன்னாங்க? அவர் ஜிபியா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்ப நாங்க 2 பேரும், நானும் அவர் கூட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு நானும் ரிட்டையர்ட் ஆயிட்டு இப்ப ஒரு பாட்டு பாடுறதுலதான் இன்ட்ரெஸ்ட். அதனால எல்லா இடம் நேரம் ஃபேமிலி எல்லாம் கூட்டு போவாங்க. வந்து இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட கார்ல போய் பாடிட்டு லேட்டா வந்துட்டு அப்படி மாசத்துல எப்படியும் 4-5 ப்ரோக்ராம் பண்ணிட்டு அப்போ அவரோட சேர்ந்து நீங்கள் ஒரு அட்மினாக இருந்தீங்களா? அட்மின் ஒர்க் பண்ணீங்களா? அவரோட. ஆமா, சர்ஜரியில எவ்வளவு காலம் யூகேல இருக்கிறீங்க? நாங்க வந்து 37 years ஆச்சு. 37 இயர்ஸ். ஓ சரி சரி, ஓகே, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. இல்லை நீங்கள் அந்த ஆனந்திச்சு அதையே இப்போ ஒரு தொழிலாக கூட, தொழிலென்ற வருமானத்துக்கு இல்லை, பட் உங்களுடைய அதை ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்கும்போது பார்க்கலாம். என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் சிங்கரா என்டர்டெய்னரா? மோர் சிங்கர். ஓகே, ஆனால் நாங்கள் விரும்புகிறது நீங்கள் சிங்கிங் வித் என்டர்டெய்னராக இருந்தால் தான். இப்போ அப்போ அடுத்தவங்க அவட்ட பாடி அவங்க அப்ரிசியேஷன் கேட்கறதே எனக்கு ஒரு பூஸ்ட் தான், லைக் ஹார்லிக்ஸ் மாதிரி ஒரு பூஸ்ட். சர்வா அம்மா சொன்னாங்க நீங்கள் டான்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு. பரதநாட்டியம் ஆடிட்டு பாட முடியாது. இப்போது நீங்கள் பாட போகிறீங்கன்ற போது உஷா உதுப் அவர்களை தான் நினைத்தேன். அவர் இப்போவும் வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணி முழு ஸ்டேஜையுமே கவர் பண்ணிடுவாங்க. இனிமேல் நீங்கள் பாடும்போது வித் ஆக்ஷன் தான். அது பேண்டில் பாடினா என்ன, கரியோக்கில் பாடினா என்ன, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மூவ் பண்ணி மேடையை விட்டு இறங்கி லிரிக்ஸ் எல்லாம் பார்க்காம மறந்தா லல்லல்லா ஊழல்லா எல்லாம் போட்டு எல்லாரையுமே எழும்ப வச்சு, ஒருத்தரையும் சேரில் உட்காரக்கூடாது, சேரையெல்லாம் தூக்கி போட்டுருங்க அந்த பக்கம் வாங்க எல்லாருமே. அப்போ அதுதான் இனி வந்து உங்களுக்கு நிறைய புகழை தேடி தரப்போகிறது. சிறப்பான வாழ்த்துக்கள். முடிந்தால் உங்களுடைய ஒரு நிகழ்ச்சி சர்வா அம்மா ஏற்பாடு செய்யும் போது நாங்கள் வந்து பார்க்குறோம். ரொம்ப நன்றி அம்மா, மகிழ்ச்சி. சந்தோஷமாய் மொழிகள் எல்லாம் கடந்து நாம் ஆசிய நாட்டவர்கள் என்கிற அடையாளத்தோடு உலகத்தை பிடிப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி, வணக்கம். நன்றிமா, சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கொரோனா காலத்துல இது மாதிரி நிறைய நாங்கள் ஜூம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நிறைய குரூப்ஸ்ல. திருப்பி அது பண்ணணும் போகும்போது உங்களை எல்லாம் பார்த்து உங்களுடைய ஆசையெல்லாம் கண்டிப்பா எனக்கு வேணும். தேங்க்யூ வெரி மச். உண்மையா அவங்கள சந்திச்சது எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. கிருஷ்ணசுவாமி ராஜம் அவர்களை என்றுதான் முதலாக நான் உங்களை சந்தித்திருந்தேன். சந்தித்த போது மிக உங்களோட குரல்ல நான் இப்ப பயம் விழுந்துட்டேன். குரல் அந்த அளவுக்கு சரியான கவர்ச்சியான ஒரு குரல். அந்த வகையில நான் மீண்டும் உங்களோட சந்திக்க விருப்பம், உங்களுடைய பாடல்கள் மீண்டும் கேட்க விருப்பம். இங்க எல்லோரும் கனி ஏதாவது சொல்ல போறீங்களா? நீங்க கை போட்டிருக்கீங்க. கை தட்டினேன் அம்மாக்கு கிளாப் பண்றேன். ஏதாவது சொல்ல வேணுமா? அம்மாவோட ப்ரோக்ராம்ல எப்பவுமே நானும் போவேன் அம்மாவோட சேர்ந்து. டெய்லி ஹரோ ஹெய்ஸ் எல்லாம் சுத்தி அடிப்பாங்க.
அங்க இருந்து வருவாங்க, கிராய்டன்ல இருந்து இங்க வருவோம். கிராய்டன் இல்லம்மா, எப்சம்ல இருந்து வருவாங்க. சோ அவங்களோட ஏஜுக்கு வி won't travel. எங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். ஆனா இந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணா வருவாங்க. சோ இன்ஸ்பயர்ட். ஆமா, மிக மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? அந்த பாடல்ன்றது எங்கள் எல்லாரையும் மாற்றி விட்டது. அந்த வகையில இன்று மிக அழகாக ராஜம் நான் கேட்ட உடனே நீங்கள் நேற்று அவ வேறு ஒரு போயிருந்தா கடற்கரைக்கு எல்லாம் போய் சுற்றுலா நல்லா பாடிட்டு நினைக்கின்றேன். அந்த கலையிலையும் வந்து நின்று மிக அவளோட வந்து கேட்ட உடனே வந்து செய்ததுக்கு எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறது. எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இன்னொரு பாடல் பாட வேண்டும். அடுத்த கனியை தான் பிடிக்கணும். இனி அடுத்த ப்ரோக்ராம்ல நாங்களும் பாட போறோம்னு சொல்லி அம்மாவோட சேர்ந்து நாங்க வாரோம். அம்மாவும் நானும் சேர்ந்து வந்து உங்களை என்டர்டைன் அப்படித்தான் வர வேணும். முன்னுக்கு வர வேணும். எல்லாரும் நல்லா பாடுவார்கள். வந்தவர்கள் எல்லோருமே சங்கீதம் பாடக்கூடிய ஆக்கள்லாம் இல்லையா? அந்த வகையில உங்களை எல்லோருக்கும் நன்றி கூறி சர்வாமா நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். இன்னொரு தடவை சந்திப்போம். நான் ராஜன் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு மீண்டும் இதுவரை நேரம் இந்த இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தை தந்து நீங்க மிக அழகாக பாடியதுக்கு நாங்க கேட்டோன்னே பல மொழிகளிலையும் பாடி எங்களை மகிழ்வித்ததுக்கு உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம். இது கலந்து சிறப்பித்த யாரு சர்வாமா, மற்றது சாந்தினி, கனி அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து திரு நடாமோகன் அவர்கள் மிகவும் உற்சாகமா தந்து எங்களை இன்னும் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க மிக அவளோட கூறியிருந்தார். அந்த வகையில அவர் சில நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நீங்களும் வந்து பாடினா அவருக்கு இன்னும் மகிழ்வாக இருக்கும். ஆமா, மீண்டும் உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கும் நன்றி நவஜோதி, நடாமோகன் எல்லாருக்கும். Thank you. Bye. நடாமோகன் சார் எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. உங்களுக்கு நன்றி கூறி திரு நடாமோகனுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து 686வது நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Thanks. Bye. Thanks. சூப்பரா இருக்கிறீங்க நவஜோதி. அப்படியா? இந்த சாரி என்றாலே எனக்கு பிடிச்சு கொடு. நல்ல சாரி கொண்டு கொடுத்துட்றீங்க, புது மாதிரியான சாரி. காட்டன் சாரி. நன்றி. வெரி நைஸ். You are looking so nice. Oh, thank you. சொல்றா. என்னது ஆஃப் பண்ணல நீங்க? அதான் இந்த இவற்றை லேப்டாப்ல வேண்டி செய்த நான் பின்னாத. நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய இரவு வணக்கம். இது நியூ சவுண்ட் ரேடியோ 92 தமிழ் இணையத்திற்கும் சிறப்பு நேரம். இன்றும் கூட 2 மணி நேரம் சிறப்போடு தமிழ் ஆசிய மொழிகளோடு 24 மணி நேரம் 18 ஆண்டுகளாக ஒலிபரப்பாகி வரும் லண்டனின் ஒரே ஒரு ஆசிய FM அலைவரிசை நியூ சவுண்ட் ரேடியோ. அதனூடாக தமிழும் மேள எழுந்து உங்களோடு ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரை சிறப்போடு சங்கமிக்கிற சிறப்பு நிகழ்வு. இன்றைய தினம் சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களோடு லண்டன் தமிழன் ராஜு அவர்கள் இணைந்து கொள்கிறார்கள். அவருடன் நீங்கள் சங்கமிக்க 0208-472-9292 என்ற இலக்கத்தில் உங்கள் தொடர்புகளை மேற்கொள்ள ஆரம்பியுங்கள். 0208-472-9292 0208-472-9292. இணைப்பு கிடைத்தவுடன் இலக்கம் 1 பிரஸ் நம்பர் 1 after you have been connected. உற்சாக வணக்கம் ராஜு அவர்களே. சரி, நன்றாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி? அதே உற்சாகம் தானே? அதுதான் கேட்கவே மிக மிக பிடிக்கும். உங்களுடைய இன்றைய தலைப்பும் கூட மிக சிறப்பானது. ஆகவே உங்களை அப்படியா? சரி,